சேலான் சர்வதேச பாடசாலை. செய்லான்னு சொல்லுறதுக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது எங்கள் ஸ்கூலை பற்றி. வீடு ஒன்று எடுத்தா அதில் சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் கம்ப்ளீட்டாக பெட்ரூம் செட் ஆகிக்கட்டும், கட்டில் எல்லாம் டாப்ல இருந்து பாட்டம் காப்பட் வர காட்டியுமே எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எனி டைம் ஒருத்தட்ட ஜாப் மாறினாலோ இல்லாட்டி வேண்டிய இடத்துக்கு நாங்கள் இந்த லொக்கேஷன் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு 30 நாள் தான் நோட்டீஸ் பீரியட். அதாவது ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்தா அவங்களுக்கு எனி டைம் ஜாப் மாறினாலும் இல்லாட்டி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனை மாறிடும். எனவே இலங்கையிலிருந்து வரக்கூடிய குடும்பங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்து அவர்கள் விடுமுறைக்காகவோ 2 மாதங்கள் 3 மாதங்கள் எப்படியாக இருந்தாலும் பிலாலை தொடர்பு கொண்டால் அதற்கான ஏற்பாடுகளை அவர் முழுமையாக செய்து தருவார். சாதாரண தனவந்தர்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய் 2 மில்லியன் ரூபாய் ஒரு இடத்துல இருக்குமாக இருந்தால் அவரை எப்படி பார்ட்னராக இணைத்து கொண்டு பயணிக்கலாம் என்ற விடயத்தை சொல்லி காட்டி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து பல சாதனையாளர்கள், சாதித்தவர்கள், சாதிக்க துடிக்கக்கூடியவர்கள், சிகரம் தொட்டவர்கள் என பலரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறிமுகப்படுத்தி வருகிறேன். அந்த அடிப்படையிலே இன்றும் கூட மற்றும் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலிலே, ரியல் எஸ்டேட் துறையிலே சாதித்த ஒரு இளைஞனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீங்க? சோமாய். உங்களோட பேர் பிலால். முதல்ல நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பிலால் அபுபக்கர். வந்து இப்போ துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. 8 வருடங்கள். 8 வருடங்களா. நான் வந்து ரியல் எஸ்டேட் தான் செய்கிறேன். அதாவது ரியல் எஸ்டேட்னு சொல்லும்போது பெரிய அளவில் இல்லை, ஒரு சாதாரண ரியல் ஸ்மால் ஸ்கேல் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி. வேற நான் படித்தது என் சொந்த ஊர் வந்து வத்தலை மஹபாக். நான் படித்தது எல்லாம் சீதோ செய்லான் இன்டர்நேஷனல், சேலான் சர்வதேச பாடசாலை. செய்லான்னு சொல்லுறதுக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது எங்கள் ஸ்கூலை பற்றி. எதுவரையில் படிச்சீங்க? நான் வந்து O level A level ரெண்டும் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவில் டயலாக்ல வேலை செஞ்சேன். கால் சென்டர்ல. எவ்வளோ காலம்? ஒரு 6 மாதம். எல்லாரும் அந்த டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக கால் சென்டர்ல வேலை செஞ்சேன். A levelக்கு போகிறோம். இனி அதுக்கு போகிற வேலை செஞ்சுட்டு டைரெக்டாக துபாய் வந்தேன். துபாய் வாரீங்க. உங்களோட தந்தை இங்க இருக்கிறதாலயா? தந்தை இருக்கு. சரி. வாப்பா இங்கே தான். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஆஃபீஸ் அட்மினாக வேலை பார்த்தேன். எவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடம் வேலை செஞ்சேன். உங்களோட வாப்பா, உங்களோட தந்தை இங்கே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நீங்கள் இன்னும் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து வாப்பாவோட சேர்ந்து செய்கிறது விருப்பம் இருக்கல, சொந்த காலில் நிற்கணும் வேண்டி தனியாக வேற ஜாப் ஒன்று செய்யணும் ஆசை இருந்துச்சு. வந்து இனி ஒரு வாப்பா அதுக்கு வழிகாட்டினார். பிரச்சனை இல்லை, நீ செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போ அவர் எப்பயும் வந்து பிஸ்னஸுக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு. ஸ்டில் நான் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன். இனி வேலை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே சரியான கஷ்டம். ஏன்னா இங்கே சின்ன கம்பெனி ஒன்று தானே, அதுவும் டிரான்ஸ்போர்ட். அதில் வேலை செஞ்சு சம்பளம் எல்லாம் சரி குறவு, சம்பளம் எல்லாம் நேரத்துக்கு தரமாட்டாங்க. சரியான வேலை இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வேலை செஞ்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் நான் மொழி படித்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 6 மொழி தெரியும். 6 மொழி தெரியும்? 6 மொழி தெரியும். சொல்லுங்க, என்னென்ன மொழிகள் தெரியும்? பேசிக்காக வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரப்போல சிங்கள, தமிழ், இங்கிலீஷ் அந்த 3 தெரியும். அதுக்கப்புறம் இங்க வந்து மலையாளம், ஹிந்தி, உருது இந்த 3ஐயும் படித்தேன். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாங்கள் சர்வைவ் ஆகணும்னு சொன்னால் மொழிகளுடைய தேவை இருக்கிறது. இங்கே 200க்கும் மேற்பட்ட நாட்டை சேர்ந்த மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆக முக்கியமான மொழி இங்கே என்ன மொழி? UAE பொறுத்தளவில் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது வந்து 2 மொழி. ஒன்றுன்னு சொல்ல இல்லாது. ஒன்று ஹிந்தி, 2வது மலையாளம். இது 2ல் ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா கட்டாயம் இங்கே சர்வைவ் பண்ணுறோம். உருது கிட்டத்தட்ட ஹிந்தி மாதிரி தான். ஆனா அதை விட ஹிந்தி, ஏன்னா மிச்சம் மெஜாரிட்டி கிரவுட் வந்து UAE-ல இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானி, பிலிப்பீன், ஆப்பிரிக்கன் வருது. பட் ஹிந்தி தெரிஞ்சா சர்வைவ் பண்ண இயலும். எனவே இங்க வந்துதான் நீங்க மலையாளம், ஹிந்தி, உருது இந்த மொழிகளை நீங்கள் படிக்கிறீங்க. எப்படி படிக்கிறீங்க? அதாவது மக்களோட சேர்ந்து நடக்கும் போதே உங்களுக்கு தன்னால் வந்ததா? அதாவது இதில் நான் வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஊர்லேருந்து, இந்தியா, பாகிஸ்தான், பஞ்சாப் அப்படின்னு நிறைய இடங்கள்லேருந்து ஆக்கள் ஈக்கிறாங்க, வேலை செஞ்சாங்க.
இனி அவங்களோட வேலை செய்ய போகல எனக்கு மொழி படிக்கிறது கட்டாய கடமை இருந்துச்சு. இல்லாட்டி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியாக யாரோடையும் வேலை செய்யும், அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக கம்யூனிகேட் பண்ணி விஷயங்கள் நடந்து கொள்ளணும்னா அவங்களோட பாஷை அவங்களோட மொழி தெரிஞ்சு, அப்படி தெரிஞ்சுனா மட்டும்தான் எங்களுக்கு இங்கே ஒரு நல்ல நிலைமை ஒன்றுக்கு வரையுது. நிச்சயம். எனவே ஏனைய எங்களுடைய சிகரம் தொடு நிகழ்ச்சிகளிலும் வந்த முக்கியமான அதிதிகள் சொன்னதை போன்று பிலாலும் சொல்கிறார், ஐக்கிய அரபு அமீரகத்திலே நீங்கள் உங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நீங்கள் எப்படியாவது இங்கே முன்னேற வேண்டுமாக இருந்தால் மொழியின் அவசியம் மிக முக்கியமானது. வெறுமனே தமிழையும் சிங்களத்தையும் ஆங்கிலத்தையும் மாத்திரம் தெரிந்து கொண்டு யுஏஇலே உங்களால் உங்களை நிரூபிக்க முடியாது. எனவே குறைந்தபட்சம் ஹிந்தி, மலையாளம், உருது போன்ற ஏனைய பாஷைகளை நீங்கள் படிக்க வேண்டும். இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அது சம்பந்தமாக அந்த மொழிகளை தேடி படிப்பதில் உங்களுடைய அவதானத்தை செலுத்திக் கொள்ளும். இதனால் நீங்கள் அடுத்ததாக சொல்லுங்க, உங்களுடைய தொழில் ரியல் எஸ்டேட், உங்களுடைய தொழில் அது எப்படியான தொழில்? நீங்கள் சிறிய அளவில் செய்வதாக சொல்லியிருந்தீர்கள், அதாவது வெட்கப்படவில்லை நீங்கள், நான் இப்படித்தான், இதுதான் என்னுடைய தொழில் என்று சொல்லியிருந்தீர்கள். எனவே நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய தொழிலை சொன்னால் இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்கள் எப்படி அதால் பெனிஃபிட் அடைவார்கள், அதனால் பிரயோசனம் அடைவார்கள், இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு உங்களால் வழங்கக்கூடிய சேவைகள் என்ன என்ற விடயங்களை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே சொல்லுங்கள். இப்போ ரியல் எஸ்டேட் துபாயில் யுஏஇல ரியல் எஸ்டேட்னு சொல்ல போக எல்லாருடையும் மைண்டில் இருக்கிற ஒரு பிக்சர் வந்து கோடிகள் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது, கோடிகள் தான் மைண்டில். ஆனால் எங்கடா எப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தோ இல்லாட்டி வேறொரு நாட்டில் இருந்தோ ஒரு ஃபேமிலி வந்து அங்கிருந்து டைரெக்டாக இங்கே ஃபுல் ஃபேமிலியாக மைக்ரேட் ஆகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இல்லாட்டி இங்கே வேலை செஞ்சுக்கி கொண்டிருக்கிற ஒரு பேச்சுலர் ஒருத்தர் அவங்களோட ஃபேமிலியை இங்கே எடுக்கணும்னு யோசிக்கிறார். அந்த நேரத்தில் பொதுவாக யுஏஇல சொந்தமாக வாங்குறது இல்லாமல் எல்லாருக்கும் சொந்தமாக வந்தவர்களாக இருந்தால் தான் வாங்கலாம், பெரிய அமௌண்ட் ஒன்று தேவை. அது இல்லாமல் இங்கே வாழ்கிறவங்க, வேலை செஞ்சு கொண்டு வாழ்கிறவங்க ஆப்ஷன் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுக்கு. அது எப்படின்னு சொன்னால், இங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க ஒரு வருஷத்துக்கு தான் லீஸுக்குன்னு சொல்லுவோம், லீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க அப்பார்ட்மெண்ட் தருவாங்க. அப்போ அதை எடுக்க போகல அதில் வந்து நிறைய முள்பணம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு டிபாசிட் கம்மி, அதாவது கரண்ட் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபாசிட், வேறு ஆஃபீஸ் சார்ஜஸ் அண்ட் ஃபர்னிச்சர் வாங்க. நமக்கு தேவையான, ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் எடுக்க போகல யாருமே வந்து ஃபர்னிச்சரோட தரமாட்டாங்க. நாங்கள் அதை எடுத்து எங்களுக்கு தேவையான அலங்காரம் பண்ணி ஃபர்னிச்சர் எடுக்குவோம். அப்ப அந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எங்களுக்கு முள்பணமா தேவை. அது இல்லாம இங்க பேமெண்ட் ஆப்ஷன் எப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறதா இருந்தாலும் குவார்டர்லி தான் பேமெண்ட், அதாவது ஒரு வருஷத்தை 4 உடைச்சு 3 மாசத்துக்கு பேமெண்ட் முள்பணமா கொடுக்கும். இனி இந்த எல்லாம் சேர்த்து வாங்க போக அவங்களுக்கு பெரிய தொகை ஒன்று தேவை. அது சாதாரண மனுஷனுக்கு கஷ்டமா செய்ய முடியாதா? ஏன்னா ஒரு பெரிய தொகை வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஒரு கஷ்டம், டைம் எடுக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு அந்த பொறுமை ஈக்காது, அவங்களுக்கு அந்த சின்ன சம்பளம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அதை செய்ய கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டத்துலையோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நான் ஃபேமிலியோட ஈக்கோணுமெண்ட் தேவை வர இடத்துல தான் எங்களோட சர்வீஸ் வருது. நாங்கள் எப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து அது வந்து இதை 1 BHO 2 BHKO இல்லாட்டி 3 BHK ஃபேமிலியில் எப்படி பேரண்ட்ஸோட இருக்கிறாங்களா, ஒய்ஃப் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களான்னு அதை பொறுத்து அவங்களோட தேவையை என்னன்னு நாங்கள் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சைஸில் அந்த அளவு நாங்கள் மாதம் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுப்போம். நாங்கள் ஒரு வருஷம் லீஸுக்கு எடுத்துட்டு பொதுமக்களுக்கு மாதம் பேமெண்ட்ல. அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு எந்த ஒரு முள் பணமும் இல்லை, அவங்களுக்கு ஃபுல்லாகவே. உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்தா அதில் சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் கம்ப்ளீட்டாக பெட்ரூம் செட் ஆகிக்கட்டும், கட்டில் எல்லாம் டாப்ல இருந்து பாட்டம் காப்பட் வர காட்டியுமே எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட சேர்த்து மெயின்டெனன்ஸ், இங்கே யுஏஇல வந்து ஏசியில் இருக்கிறது வந்து ஒரு கட்டாய இது உண்டு, ஏன்னா அவ்வளோ சூடான நாடு. அப்போ அந்த மாதிரி ஏசி மெயின்டெனன்ஸ் ஆகிக்கட்டும், சின்ன எந்த மெயின்டெனன்ஸ் ஆகிருந்தாலும் நாங்கள் கட்டாயமாக அதை எல்லாத்தையும் இந்த மாதம் கூலி கொடுக்குறது நாங்கள் கழிச்சு பண்ணி தருவோம். இனி அப்போ வரப்போல் இவங்களுக்கு முள் பணம் இல்லாமல் மாதம் கொடுக்குறது வந்து எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஆப்ஷன். அப்படி வர கிட்ட தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் வந்து ஒரு கான்ட்ராக்டோ ஒரு அக்ரிமெண்ட்டோ எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அல்நாதால வேலை செய்கிற ஒருத்தருக்கு திடீரென்று அவருக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி, உதாரணத்துக்கு ஒரு ஜபல் அலி இல்லாட்டி டிஐபிஎன் போன்ற ஏரியாவில் அவருக்கு ஒரு புதிய ஜாப் நல்ல ஆஃபர் ஒன்று கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க வருஷம் அனுவல் லீஸில் எடுத்தால் திடீரென்று ஜாப் மாறப்போக்குள்ள அவங்களுக்கு அவங்களோட கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறதா இருந்து அதுக்கான 2 மாதம் ஃபைன், சார்ஜஸ் எல்லாம் அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. பெரிய ஒரு கணக்கு அவங்க வந்து ஃபைனாக பே பண்ணிட்டு தான் நீ இருக்கிற இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு மாறிடும். இனி இப்படி மாறிக்க போல அங்கனைக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படி இப்படி நிறைய இதுவரை இருக்குது. அதே வந்து எங்கட இடத்துல மாதம் கூலிக்கு எடுத்தேன்னு சொன்னால்
எனி டைம் ஒருத்தரோட ஜாப் மாறினாலோ இல்லாட்டி வேண்டிய இடத்துக்கு நாங்கள் இந்த லொக்கேஷன் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் எங்களுக்கு 30 நாள் தான் நோட்டீஸ் பீரியட். அதாவது ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்தா அவங்களுக்கு எனி டைம் ஜாப் மாறினாலும் இல்லாட்டி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷனை மாறிடும். வேறின் அவங்க ஒரு வருஷம் லீஸுக்கு எடுத்தாங்கண்டா அப்போ வந்து அவங்களுக்கு அப்படி நினைச்ச மாதிரி மாறல. 3 மாதம் 2 மாதம் நோட்டீஸ் பீரியட், ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டே தான் சில இடத்துல போகும். அப்படி போல எங்களோட ஆப்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகி உதவியாக. பிலாலுடைய தொழில், பிலாலுடைய ரியல் எஸ்டேட் எப்படி அவர் செய்து கொண்டு போகிறார் என்ற விடயங்களை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். எனவே இலங்கையிலிருந்து வரக்கூடிய குடும்பங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்து அவர்கள் விடுமுறைக்காகவோ 2 மாதங்கள் 3 மாதங்கள் எப்படியாக இருந்தாலும் பிலாலை தொடர்பு கொண்டால் அதற்கான ஏற்பாடுகளை அவர் முழுமையாக செய்து தருவார். அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுகளிலே முழுமையான ஃபர்னிச்சர்ஸ்களோடு அற்புதமாக அவர், நானும் போய் பார்த்தேன், ரொம்ப அழகாக அவருடைய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். நீங்களும் கூட இந்த காணொளிகளிலே காணக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக சொல்லுங்கள், இதை நீங்கள் தனியாக செய்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பார்ட்னர் மாதிரி இருக்கிறாங்களா? எப்படி செய்கிறீங்க இந்த தொழிலை? இது வந்து நான் இவ்வளோ காலம் எங்களோட வாப்பா தான் ஆரம்பித்து வச்சார். அவர் 2007 ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நான் 2021 கோவிட் வந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து நிறைய அடியல் ஜோபோல் இல்லாமல் கிரைசிஸ் ஆகி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் தான் நான் இந்த ஜாப்புக்கு வரேன். வந்த உடனே எங்களோட வாப்பா மவுத் ஆகிறாரு. இனி அந்த நிலைமையில நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். எல்லாமே லாஸ். ஏன்னா ஒரு வந்த உடனே அவர் போகிறதோட எனக்கு ஏபிசிடி ஒன்றும் தெரியாது. வந்த உடனே லாஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிவிட்டு இனி ஒரு மாதிரி ரிகவர் பண்ணி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட 25 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இனி இவ்வளோ காலம் வந்து நான் தனியாக தான் செஞ்சேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் பண்ணுறோம். எதிர்பார்க்க ஸ்ரீலங்காவில் அது எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஸ்ரீலங்காவில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் என்ன சரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று இன்வெஸ்ட் பண்ண போல அவங்களுக்கு வருஷத்துக்கு சாதாரணமாக 7 to 10% தான் அவங்களோட வருஷத்துக்கு இருக்கிற ப்ராஃபிட் ROI. வேறு நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா எங்களுடைய ரிட்டர்ன் ROI எப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 20%. இது இப்போ சிலவங்க வட்டியாண்டும் கேட்பாங்க. ஆனால் இது வட்டி இல்லை. வட்டின்னு வரப்போல அதில் ப்ராஃபிட் மட்டுமே தான் இருக்கும். ஆனால் எங்களிடத்துல வந்து ஷரியா லோ படி, இஸ்லாமிய லோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ துபாயோட மார்க்கெட் எடுத்தா டெய்லி க்ரோயிங். அப்போ இதில் வந்து லாஸுக்கான சான்சஸ் வந்து சரியான குறவு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ தான் இதில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 20% எங்களுக்கு ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்கல இன்வெஸ்டர்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ரியல் எஸ்டேட் எடுக்க போல நான் முதல்ல சொன்ன மாதிரி கோடிகள் எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து இது கோடிகள், இத்தனை கோடி இருந்தால் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இல்லை, எங்கட தொழிலில் வந்து ஆக குறைஞ்சது உதாரணத்துக்கு சொல்லி ஒரு 20 லட்சம் இருந்தாலும் எங்களுக்கு ஆரம்பிக்கல. 20 லட்சம் என்று சாதாரண ஒரு அமௌண்ட். அது இருந்தாலுமே சாமானிய மனுஷனுக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட பலனை அடையுது. நிச்சயமா. அதாவது இதில் மார்க்க அடிப்படையிலே ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஃபத்வாக்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிலாலை தொடர்பு கொள்ளலாம். பிலால் இப்போது எதிர்பார்க்கிறார், இலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண தனவந்தர்கள் ஒரு 20 லட்சம் ரூபாவை 2 மில்லியன் ரூபாய் ஒரு இடத்துல இருக்குமாக இருந்தால் அவரை எப்படி பார்ட்னராக இணைத்து கொண்டு பயணிக்கலாம் என்ற விடயத்தை சொல்லி காட்டி இருக்கிறார். அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் திரையிலே காணக்கூடியதாக இருக்கும். தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள் ஷரியாவுடைய அடிப்படையிலே இதனுடைய மேலதிக தகவல்களை எல்லாம் உலமாக்களை அணுகி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் துபாயிலே ஒரு சாதித்த இளைஞனாக நான் இவரை பார்க்கிறேன். இவருடைய பல அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு நான் சென்று நேரில் பார்த்தேன். மிக சிறப்பான முறையிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பிலிப்பைன் நாட்டு மக்களோடு நான் பேசியிருந்தேன். இவருடைய அப்பார்ட்மெண்ட்டுகளில் அதிகமான பிலிப்பைன் நாட்டைச் சேர்ந்த குடும்பங்கள் இருக்கின்றார்கள், மலையாளத்தைச் சேர்ந்த மலையாள குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு பேசி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எல்லா சேவைகளும் சிறப்பாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இறுதியாக சொல்லுங்கள் பிலால், 2017ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை 200க்கும் மேற்பட்ட நாட்டவர்கள் வாழக்கூடிய UAE வந்து தனக்கான உங்களுக்கான ஒரு தனி இடத்தை வைத்துக்கொண்டு சாதித்து விட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம் ஒரு இளைஞனாக உங்களை பார்ப்பதில். இலங்கையிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள், அதே போன்று இலங்கையிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தனவந்தர்கள் இருவருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையிலே ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். யங்ஸ்டர்ஸுக்கு, அதாவது பேச்சுலர்ஸுக்கு, அது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இங்கே UAE மிச்சம் வந்து இந்தியன் கம்யூனிட்டி தான் கூட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்தியன் கம்யூனிட்டி ஒருத்தர் எடுத்தால் வார யாராயிருந்தாலும் கட்டாயமாக அவங்களோட கையில் ஒரு டிகிரி டிகிரி அவங்க யூனிவர்சிட்டி போயிட்டு ஒரு டிகிரி ஒன்று இல்லாட்டி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று சரி என்ன சரி
ஒரு கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி அவங்கள்ட்ட கட்டாயம் ஒரு டிகிரி ஒன்று இருக்கும், பேச்சுலர்ஸ் டிகிரி. அதே எங்கள் ஸ்ரீலங்கன்ஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாததுனால தான் மிச்சம் ஸ்ரீலங்கன்ஸ் இங்கே வந்து கஷ்டப்படுறோம். லேபராக ஹெல்ப்பராக இருக்கிறேன். என்ன சரி ஒரு ஜாப் ஒன்று தேடுவோம்னு நம்பிக்கையில் வந்து லேபராக ஹெல்ப்பராக தான் பேத்து கடைசியில் நிற்கும். அதே என் அட்வைஸ் வார யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் வாங்க, கட்டாயம் வாங்க, துபாய் நல்ல ஒப்பந்து கட்டாயம் நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் உண்டு, அதாவது யூனிவர்சிட்டி ஒன்று டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட்டாயம் வாங்க, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் செகண்ட்லி நீங்கள் கேட்டீங்க இன்வெஸ்டர்ஸுக்கும் நான் சொல்கிறது, எனக்கிட்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ணுற இடத்த நல்லா தேடி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. உண்மை எவ்வளோக்கு இருக்குதோ அதே மாதிரி ஸ்கேமர்ஸ் நிறைய. ஸோ ஒழுங்காக தேடி பார்த்துட்டு எந்த இடத்துல நீங்கள் சரியான இஸ்லாமிய முறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கும். நிச்சயமா ஒரு அற்புதமான ஆலோசனை. தன்னிடத்திலே வர தேவையில்லை, ஆனால் எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீர்களோ அங்கு மார்க் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே ஒரு பிஸியான நாள். இந்த ஒளிப்பதிவு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே நடக்கின்றது, அவருடைய ஓய்வு நாள். இருந்தாலும் குடும்பங்களோடு இருக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கி எனக்காக வேண்டி இந்த காஃபி ஷாப்புக்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன தம்பி பிலாலுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட ஷெடியூல்லையும் வச்சுக்கொண்டு நீங்கள் என்கிட்ட இன்டர்வியூ பண்ண வந்தீங்க. அதே நேரத்தில் கடைசியாக நான் சொல்லக்குள்ள விரும்புகிறேன், இந்த பிஸ்னஸ் இந்த தொழிலை எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்னுடைய தாய். என்னுடைய வாப்பா தான் தந்தை தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் அதுக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது என்னுடைய தாய். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது என்னுடைய மனைவி. தாய்க்கு பின்னால் தாரம். எஸ், மனைவியால் தான் நான் ஒரு லெவலாக இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்பயுமே என் மனைவியோட ஐடியாஸ் தான். நான் என்ன ஒரு முடிவு எடுக்கிறேன் என்றாலும் மனைவிட்ட கேட்டுட்டு தாயிட்ட சரியான இதை வந்து எனக்கு மனைவி இது பண்ணிட்டு தான் நான் எல்லாத்தையும் செய்கிறது. ஒரு அற்புதமான ஆலோசனை தான். இந்த அளவில் இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய ஷமாயில் சம்சுதீனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.